தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இயேசுவின் திரு இருதய விழா அவரின் அன்புக்கு நாம் எடுக்கும் விழாவாகும். இயேசுவின் சொற்களும் செயல்களும் அன்புக்கு விளக்கமாகவும் எடுத்துக்காட்டாகவும் அமைகிறது. இன்றைய நற்செய்தி அன்பின் இரு கோணங்களை நமக்கு எடுத்திருக்கின்றது. இயேசு தம் தந்தையை அறிவார். அறிதல் என்ற சொல்லுக்கு அன்பு செய்தல் என்றே பொருள். தந்தைக்கும் தமக்குள்ள நெருங்கிய உறவை நாம் பெற வேண்டும் என்பதே நம் இறைவன். அவரின் திரு இருதயத்தை நாடி செல்வோம். உடைந்த உள்ளத்தோடு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்ப நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆகிய இறைவான் வாதம் திருமகனே இருதயத்தை எண்ணி உடமை விழும் நாங்கள் தம்மன்மையான எங்களுக்கு புரிந்து வருகின்ற உயர்த்தரு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு நகுப்படைகளின் உற்சாகியத்துடன் இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தகுதி வர செய்வீராக. உம்மாறு துணியாமையாரி முன்னேற்றம் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் மனிதர் அழியாமை பெற்று கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறது. கடவுள் தமது சாயலில், அதாவது நன்மைக்குரிய வாழ்வுக்கால மனிதரை உருவாக்கினார். அழகையின் சூழ்ச்சியால் உலகில் நுழைந்த பாவம் மனிதரை சாவுக்கு ஆளாக்கியது என்றும் எடுத்துரைக்கிறது. நாம் இறைவாழ்வின் மக்களாக வாழ வரம் வேண்டி இந்த வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13, 15. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 23 முதல் 24. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காக
மணியை அருளி நிறைந்து நிறைந்து வழிந்து வாழ்ந்திட ஆண்டிட நீ வருவாய். இன்றைய இரண்டாம் வாசகம் இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறது. செல்வராயிருந்த இயேசு நம் பொருட்டு ஏழையானது போல நாமும் பிறரது நன்மைக்காக நம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று புனித பவுல் அழைப்பு விடுக்கிறார். நம்மிடம் மிகுதியாய் இருப்பதைக் கண்டு பிறரது குறைகளை நீக்கும் வரம் வேண்டி இந்த வாசகத்துக்கு செவிமடுப்போம். உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 மற்றும் 13 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களா? அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாய் இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவர்க்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவர்க்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? இதை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகாது என்பதற்காக கால்களை முறித்து சடல்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குமார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. திரு இருதய அரசர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நமது திரு இருதய அரசருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை பங்கு தந்தை சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 17, 18, 19ஆம் நூற்றாண்டுகள் முக்கியமான நூற்றாண்டுகள். அதுவும் குறிப்பாக நமது கடற்கரை ஊர்களுக்கு மிகவும் முக்கியமான நூற்றாண்டுகளாக நமக்கு அது கருதப்படுகின்றது. ஏனென்றால் அந்த காலங்களில் கத்தோலிக்க திருச்சபையால் நமக்கு இன்னல்கள் பல இருந்தன. அப்படி என்ன இன்னல் என்று பார்க்கின்ற பொழுது இரட்டை ஆட்சி முறை என்று அதை அழைப்பார்கள். இரட்டை ஆட்சி முறை என்றால் 16ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை ஒரு மறைப்பணியை அனுப்புகிறார். பதரவாதோ என்கின்ற மறைப்பணி தளத்தை அனுப்புகிறார். அவர்கள் தான் நம்மை முதலாக கிறிஸ்தவர்களாக ஞானஸ்தானம் கொடுத்து நம்மை கிறிஸ்துவுக்குள் அழைத்து வந்தவர்கள். பின்பு அதற்கு பின்பாக அந்த பதரவாதோ அந்த பணித்தளம் அது ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் ஒரு வணிக ரீதியான அணுகுமுறையாக அமைகிறது. மக்களிடம் கிறிஸ்துவ விசுவாசத்தை அவர்கள் அறிவிக்க பரப்ப அனுப்பப்பட்டவர்கள் வியாபார நோக்குடன் மக்களிடம் இருக்கக்கூடியவற்றை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கணிப்பில் அவர்கள் மக்களிடம் செல்லவும் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றவும் அவர்கள் முன்மொழிகிறார்கள். உடனே திருச்சபை பார்க்கிறது, இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதாக அதை அப்படியே தடை செய்கிறார்கள். அதை தடை செய்துவிட்டு அடுத்ததாக ஒரு பணித்தளத்தை கொண்டு வருகிறார்கள். அதுதான் புரோபகண்டா ஃபிடே என்று அழைப்பார்கள். விசுவாச மறைபரப்புதல் என்கின்ற ஒன்றை கொடுப்பார்கள். இந்த முதலாவதாக கொடுக்கப்பட்ட பதரவாதோ அது போர்த்துகீசியர்களுக்கு உரியது. இரண்டாவதாக கொடுக்கப்படுகின்ற அந்த விசுவாச மறைபரப்பு அது பிரெஞ்சுக்காரர்களுக்கு உரியது. எனவே இந்த பிரெஞ்சுக்காரர்கள் உள்ளே வந்து அந்த விசுவாச மறைபரப்பு தளத்தில் பணி செய்யக்கூடிய குருக்கள் ஒவ்வொரு கடற்கரை ஊர்களும் வருகின்ற பொழுது ஏற்கனவே பணி செய்து கொண்டிருந்த அந்த பதரவாதோ அமைப்பில் உள்ள குருக்கள் வெளியே செல்ல மறுக்கிறார்கள். எனவே அங்கு குழப்படி ஏற்படுகின்றது. எனவே தான் நீங்கள் நன்றாக நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும். 17, 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் நமது கடற்கரை ஊர்களில் 2 பங்குகள் இருக்கும். எல்லா கடற்கரை ஊர்களிலும் 2 பங்குகள் இருக்கும். ஒன்று பதரவாதத்திற்கு உரியதாக இருக்கும், மற்றொன்று விசுவாச மறைபரப்புதல் அதற்கு உரியதாக இருக்கும். நமது ஊரிலும் 2 பங்குகள் இருந்தன. இது மிகப்பெரிய குளறுபடியாக நமது கடற்கரை ஊரில் நம்முடைய புன்னை மண்ணிலே மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருந்த காலகட்டம் அது. ஒரு பங்கு அதிதூதரான மிக்கேல் பங்கு, அது பதரவாத அந்த அமைப்பிற்கு உரியது. இரண்டாவதாக ஒரு பங்கு இருந்தது, அதுதான் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பங்கு. அந்த பங்கு அது விசுவாச மறைபரப்புக்கு உரியது. திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள்
பணித்தளத்திற்கு வந்து நம்முடைய பணி செய்து அந்த மறைதளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது ஒரு பிரச்சனை, இந்த 2 பங்குதாரர்களுக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் மக்கள் தாங்களாக முன்வருகிறார்கள், குருக்களும் முன்வருகிறார்கள். நாம் எல்லோரும் ஒன்றித்து வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று 1930 புனித மிக்கேல் அறிஞர் பங்கானது நமது பிரான்சிஸ் சவேரியாருடைய பங்கோடு இணைப்பு பெற்று அவ்வளவு நாளும் புண்ணியமணியிலே 2 பங்குகளாக இருந்தது. ஒரே பங்காக ஒரே மக்களாக வாழ்கின்றார்கள். அது 1930 நடக்கிறது. எனவே இந்த ஒற்றுமை கொண்டாடும் விதமாக, இந்த ஒற்றுமையை கொண்டாடும் விதமாக ஒரு நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும். மக்கள் ஒன்றுபட்டு வாழ்கிறார்கள். இவ்வளவு நாள் 2 பங்குக்கு உரியவர்களாக இருந்தார்கள், இப்பொழுது ஒன்றுபட்டு வாழ்கிறார்கள். அதற்கு ஒரு நினைவு சின்னத்தை நாம் கட்டாயம் எழுப்பியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலோடு அப்போது இருந்த அருள் தந்தை சூசைநாதர் ஒரு கெபியை எழுப்புகிறார். அந்த கெபி தான் திரு இருதய அரசர் கெபி. அந்த கெபியை தான் அவர் எழுப்புகிறார். அதற்கு அப்புறமாக அந்த திரு இருதய அரசர் கெபி சில வருடங்களுக்கு பின்பாக அது சிதலமடைந்து போகிறது. எனவே மீண்டும் அதை அல்போன்ஸ் மரியகாங்கு என்ற குருவானவர் அதை மீண்டுமாக கட்டி புதுப்பிக்கிறார். அடுத்ததாக அதுவும் சிதிலமடைந்து போகிறது. அடுத்ததாக 2012 உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், அப்போது இருந்த பங்கு தந்தை மரியஜான் கோஸ்தா அவர்கள் திரும்பவும் இப்போது இருக்கிற அந்த ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயம், இந்த கெபி எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் ஒற்றுமையை கொண்டாடக்கூடிய நினைவு சின்னமாக இந்த கெபியானது இருக்கின்றது. அதற்கே திருதய அரசரை நாம் கொண்டாட வேண்டும். ஏனெனில் இருதயத்திற்கும் ஒற்றுமைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. எங்கு அன்பு இருக்கிறதோ, அன்புதான் இருதயத்தின் சின்னமாக இருக்கிறது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு ஒற்றுமை இருக்கும். இங்கு அன்பு என்று கூறப்படுவது என்பது உலகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு கிடையாது. இந்த உலகம் கற்றுத்தரக்கூடிய அன்பு கிடையாது. மாறாக கடவுள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அன்பு, திருதய அரசர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அன்பு. அது என்ன அன்பு? அன்பை 4 வகைகளில் பார்க்கலாம். அன்பை 4 வகைகளில் பார்க்கலாம். முதல் வகை உணர்ச்சிகளை மட்டும் அடிப்படையாக கொண்ட அன்பு. உணர்ச்சிகளை மட்டும் அடிப்படையாக கொண்ட அன்பு. அதில் ஒரு ஆழம் இருக்காது, ஒரு அர்த்தம் இருக்காது. எப்பொழுது உணர்ச்சி தீர்ந்து விடுகிறதோ உடனே அன்பும் உடனே கரைந்து விடும். இது முதல் வகை அன்பு. இந்த அன்பை குறித்து நம்முடைய இருதய அரசர் பேச வரவில்லை. இரண்டாவதாக ஒரு அன்பு இருக்கிறது. பிறர் என்னை மதிக்கின்ற போது, பிறர் என்னை அன்பு செய்கின்ற பொழுது நான் அவர்களை மதிப்பேன், அன்பு செய்வேன். இது இரண்டாவது வகை அன்பு. இந்த அன்பையும் திருதய அரசர் நமக்கு பேச வரவில்லை. ஏனெனில் இந்த அன்பு முன்னெடுப்பு கிடையாது. ஏனெனில் எனக்கு அடுத்திருப்பவர் எனக்கு என்ன செய்கின்றாரோ அதை நான் திரும்ப செய்வேன், அவ்வளவுதான் என்கின்ற தோரணையில் அமைந்து விடுகிறது. இந்த அன்பையும் திருதய அரசர் நமக்கு கூற விரும்பவில்லை. மூன்றாவதாக ஒரு அன்பு இருக்கிறது. அதைத்தான் இருதய அரசர் நமக்கு கூற விரும்புகிறார். அதுதான் பிறர் என்னை மதிக்காத போதும், பிறர் என்னை அன்பு செய்யாத போதும் நான் அவர்களை மதிப்பேன், அன்பு செய்வேன். அதுதான் இருதய அரசர் நமக்கு கூறக்கூடிய அன்பு. அதையும் தாண்டி இருதய அரசர் நமக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை நமக்கு சுட்டி காட்டுகிறார். எல்லாரும் திருதயத்தை பார்த்திருக்கீங்களா? திருதய ராசா கவிகளோட இருதயத்தை பார்த்திருக்கீங்களா? அதுல என்னதான் இருக்கும்? அதுல என்னதான் இருக்கும்? தினந்தோறும் வந்து நம்ம ஜெபம் செய்கிறோம். அதுல என்னதான் இருக்கும்? அந்த இருதய படத்துல முள்ளு இருக்கும், ரத்தம் இருக்கும், வேற என்ன இருக்கும்? வேற என்ன இருக்கும்? ஒரு தாயம் இருக்கும். ஒரு தாயம் இருக்கும். ஒரு கத்தியான ஒரு கீரை விழுந்த மாதிரி ஒரு தாயம் இருக்கும். திருதய அரசர் நமக்கு கூறக்கூடிய மிகச்சிறந்த அன்பு தான். எவ்வளவுதான் காயப்பட்டாலும், எவ்வளவுதான் அடுத்தவர் என்னை கஷ்டப்படுத்தினாலும், வேதனைப்படுத்தினாலும் நான் அவர்களை அன்பு செய்வேன். அதுதான் திருதய அரசர் நமக்கு கூறக்கூடிய அன்பு. அன்பின் உச்சகட்டம். இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அடித்தவர்களுக்கும் தன் உயிரை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று துடிதுடித்தவர்களுக்கும் அன்பு காட்டினார். அந்த அன்பை தான் திரு இதயமானது நமக்கு பிரதிபலிக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பு நம்மிடம் இருக்கிறதா? பிறரை மதிக்காத போதும், பிறரை அன்பு செய்யாத போதும் நான் அவர்களை மதிக்கின்றேனா, அன்பு செய்கின்றேனா?
பிறரை காயப்படுத்துகின்ற பொழுதும் என்னால் அவர்களை அந்த காயத்தை மறந்து அன்பு செய்ய முடிகின்றதா? இதுல என்ன எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா திருநீருடைய அந்த படத்தை உற்று பாருங்கள், அந்த இருதயத்தில் ஒரு காயம் இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த அன்பினால், அந்த காயம் இருந்தாலும் அந்த அன்பினால் அந்த இருதயமானது பற்றி எறியும். அந்த அன்பை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுதுதான் உண்மையிலேயே திருநீருடைய அரசரை நாம் உண்மையாக மகிமைப்படுத்துகிறோம், உண்மையாக அவரை போற்றுகிறோம். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவருக்கு இது வந்துவிடுகிறதா? இல்லை, மாறாக நம்முடைய ஊர்களில், நம்முடைய சமூகங்களில் அமைதியும் சமாதானமும் நீடித்து பரவும். அதற்காகத்தான் நாம் அத்தகைய அன்பை கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அன்பினுடைய முக்கிய தன்மையாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, அன்பு என்றால் என்ன? இது இரண்டாவது வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அன்பு என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அன்பு என்றால் இறங்கி வருதல். விடுதலை பயனோடு 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை நாம் பார்க்கிறோம். அங்கே மோசேயிடம் ஆண்டவர் சென்று கூறுகிறார், எகிப்தில் எனது மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் துன்பப்படுகிறார்கள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் அழுது கண்ணீர் வடிக்கின்றார்கள். எனவே நான் அவர்களை எகிப்திய பார்வோனின் மனைவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க இறங்கி வந்துள்ளேன் என்று அவர் கூறுகிறார். இறங்கி வருதல், இதுதான் அன்பினுடைய சாராம்சம். அதற்கு பின்பாக நச்சரி வாசகத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து செல்வராய் இருந்தும் நாம் செல்வராக பொருட்டு நமக்காக ஏழையானார். அவர் கடவுள் நிலையில் இருந்தும் அவர் நமக்காக ஏழையாக வருகிறார், இறங்கி வருகிறார். பிலிப்பியர்களுடைய நூலிலே நாம் பார்க்கிறோம், பிலிப்பியர்களுடைய திருமுகத்தை நாம் பார்க்கிறோம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கக்கூடிய அதை பற்றி கொண்டிருக்க விரும்பாமல் தம்மையே வெறுமையாக்கி மனித நிலையை எடுக்கிறார். மனித நிலையை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் சாவை விரும்புகிறார். ஒரு கடவுள் சாவை விரும்புகிறார். அதுவும் வெறுமனே ஒரு உன்னதத்திற்குரிய சாவு கிடையாது, ஒரு சாபத்திற்குரியதான ஒரு சாவு. அப்படி அந்த நிலைக்கு தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். எனவே அன்பு என்றால் இறங்கி வருதல். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இந்த இறங்கி வருதல் என்பது முற்றிலும் கிடையாது. எனவேதான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், மாமியாருக்கும் மருமகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லது பிள்ளைகளுக்கும் அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த இறங்கி வருதல் கிடையாது. இறங்கி வருதல் என்றால் என்ன? இறங்கி வருதல் என்றால் நான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய உணர்வு அவற்றிலிருந்து இறங்கி வந்து என்னுடைய மகன் எப்படி சிந்தித்து பார்க்கிறான் இந்த காரியத்தை, என்னுடைய மகன் எந்த உணர்வை இப்பொழுது அவன் கைகொண்டிருக்கிறான், அவன் எந்த ஒரு தளத்தில் இந்த விஷயத்தை யோசிக்கிறான் என்று சிந்தித்து பார்ப்பது. அல்லது கணவன் என்னுடைய உணர்வு தான் பெருசு, என்னுடைய கருத்துக்கள் தான் பெருசு என்பதை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியின் நிலைக்கு இறங்கி வந்து எனது மனைவி இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறாள், இந்த விஷயத்தில் அவள் என்ன கருத்து வைத்திருக்கிறாள், இதை எப்படி உணர்கிறாள், இந்த பிரச்சனை எப்படி உணர்கிறாள் என்று அடுத்தவரின் மனநிலையிலிருந்து பார்ப்பதுதான் இறங்கி வருகிறது. இது இன்று நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் அதிகமாக இல்லாத காரணத்தினால் தான் குடும்பங்களில் எப்பொழுதுமே பிரச்சனை, எப்பொழுதுமே குடும்பங்களில் ஒரு சிதிலமடைந்த வாழ்வு, ஒரு பிளவுபட்ட வாழ்வு இருப்பதற்கு காரணம் என்ன? நான் என்னுடைய கருத்து, என்னுடைய உணர்வு அதிலிருந்து இறங்கி வர எனக்கு மனசு கிடையாது. எனக்கு இறங்கி வர, நான் ஏன் இறங்கி வர வேண்டும்? ஒரு ஈகோ, நான் என்கின்ற ஒரு முன்முனைப்பு, அதிலிருந்து நாம் இறங்கி வருவது கிடையாது. கடைசியில் குடும்பத்தை படுபாதாளத்திற்கு எடுத்து சென்று விடுகிறோம். எனவே இறுதி அரசர் நமக்கு கூறக்கூடிய இரண்டாவது முக்கிய சிந்தனை, நான், எனது உணர்வு, எனது கருத்து என்பவற்றிலிருந்து இறங்கி வந்து எனது மனைவி இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறான், அவளது எப்படி உணர்கிறான், அல்லது என் பிள்ளை எப்படி உணர்கிறான், அல்லது என் மருமகள் எப்படி உணர்கிறாள், அவள் இந்த கருத்தை எப்படி பார்க்கிறான், அவருடைய உணர்வு எப்படிதான் அமைகிறது என்கின்ற தன்னை விட்டுவிட்டு, தன்னுடைய கருத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய உணர்வை விட்டுவிட்டு அடுத்தவருடைய கருத்திலிருந்து அந்த விஷயத்தை பார்த்து அதற்கு ஏற்றமான நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது உண்மையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி மலரும், குடும்பத்தில் சமாதானம் மலரும். எனவே திருவிதை ஆண்டவரை கொண்டாடக்கூடிய நாம் இந்த இரண்டு விஷயங்களை முக்கியமாக கைகொள்வோம். ஒன்று, என்னை காயப்படுத்தியவரையும் என்னால் அன்பு செய்ய முடிகிறதா? அப்படி அன்பு செய்தீர்கள் என்றால் உண்மையில் நீங்கள் திருவிதை அரசனுடைய உண்மையான பிம்பங்களாக இந்த புன்னை மண்ணிலே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இரண்டாவதாக, நான் என்கின்ற உணர்விலிருந்து இறங்கி வந்து நாம் என்கின்ற உணர்வை நான் பெற்றுக்கொள்ள முடிகிறதா? சுயநலத்தை விட்டுவிட்டு நான் இறங்கி வந்து அடுத்தவுடைய நிலையிலிருந்து அந்த பிரச்சனையை பார்க்க முடிகிறதா? அந்த வழியை உணர முடிகின்றதா?
என்று பார்க்கின்ற பொழுது உண்மையில் திருநதி அரசனுடைய உண்மையான பிள்ளைகளாக இருப்பீர்கள். அத்தகைய வாழ்வு பெற தொடர்ந்து திருப்பலி மன்றாடுவோம். ஆமென். என்று விசுவாச அறிக்கையிடுகின்றோம். அருள்மிகு சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளை நினைந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தவும், இயேசுனுடைய திரு இருதய அன்பை நாடும் பெற்றுக் கொள்ளவும் இங்கு நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் அவருடைய திருவுள்ளத்துக்கு ஏற்றபடி நடந்து வாழ தேவையான மன்றாட்டுகளை இப்பொழுது அவர் சமர்ப்பிக்கின்றோம். இரக்கத்தின் மணிமுடியாக சிக்கியவரே என் இறைவா, என் திரு அவையை நடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் ஆகிய அனைவரும் உன் பாதையில் தொடர்ந்து பயணிக்கவும், இடைவிடாத நம்பிக்கையை உன் பணி செய்திட அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இடைவிடாது ஜெபிக்க அழைத்த என் தந்தையை, நாங்கள் ஜெபிக்கும் போது சோர்வில்லாமல் ஜெபிக்கவும், பரிந்துரை ஜபத்தால் எமக்கு அடுத்திருப்பவர்களின் துயரத்தில் பங்கு கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து ஆற்றுப்படுத்தும் உள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பார்வை அளிப்பவரே இறைவா, உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் உமது வழியில் நடந்து பொறுப்புடன் செயல்பட்டு மக்களின் துன்பங்களை போக்க ஆசீர்வாதத்துடன் உழைக்கும் மனம் தந்திடுமாறு உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் உறவே இறைவா, நாங்கள் இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நீர் அதிபிரசனமாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வும் அமைந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே என் இறைவா, உம்மில் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் உம் ஆட்சியை கண்டுகொள்கின்றனர். நாங்கள் உம்மில் நம்பிக்கை கொண்டுள்ள நம்பிக்கையிலிருந்து துன்பங்கள் வரும்போது துவளாமல் உண்மையை வலிமையாக பற்றிக்கொள்ள வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட சேவைகள், குடும்ப கருத்துகளுக்காக கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை இறைஞ்சி கொண்டாடும் சிலவை கொண்டாட்டுகள் உம் திருமண் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பாலும் திருமகனுடைய இதயத்தில் சொல்லத்தரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பதும் உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமையருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து உயர்வுக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தருளினார். இதிலிருந்து திறமையின் அருளையாளர்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மெய்ப்பறிந்திருந்த இதயத்திடம் அனைவரும் ஏற்கப்பெறவும் மெய்ப்பழிக்கும் முற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கு போன்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு நிறைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவுனது இறுதியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்ம சுவாசத்தின் மறை பொருள். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கொடுத்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்தில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கிற திரு அவையை மேம்படுத்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரும். எங்கள் உயிர்கள் எதிர்நோக்குள்ள கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து ஒரு திருமணங்களினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிடும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ்கு சவேரியார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்போது மறந்தவர்கள் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவையாரை ஒன்றைகள் எல்லா புகழும் ஆட்சியும் ஏதென்றும் உமக்கு உரியதே. வைக்கப்பட்டு இருபடி பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபடுதருடவுமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கங்களுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
அடைந்தேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே சோழனும் சமாதானத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். திருமண அறிக்கைகள். நமது மறை மாவட்டம் நமது பங்கு ஜஸ்டின் அன்பியத்தில் வசிக்கும் தந்தை நசரேன் பர்னாது, தாய் அதோனிட்டான் பர்னாதான், இவரது மகள் பஸ்டின் பர்னாதுக்கும் நமது மறை மாவட்டம் நமது பங்கு மரிய கொரட்டி அன்பியத்தில் வசிக்கும் தந்தை விமல்சன் பேரிஸ், தாய் செல்வம் பர்னாதான், இவர்களது மகள் மோனிஷா பேரிஸுக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. நமது மலை மாவட்டம் நமது பங்கு வெண்ணரசி மாதா அன்பேத்தில் வசிக்கும் தந்தை அந்தோனிச்சை பர்னாது, தாய் சுசிலா பர்னாதான், இவர்களது மகன் ராவின் பர்னாதுக்கு நமது மலை மாவட்டம் நமது பங்கு மரிய கொரட்டி அன்பேத்தில் வசிக்கும் தந்தை ஒளிராஜ் பர்னாது, தாய் ஜெரினா பர்னாதாள், இவர்களது மகள் ரிஜோனா பர்னாதாளுக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. நமது மலை மாவட்டம் நமது பங்கு ஜெராட் அன்பேத்தில் வசிக்கும் தந்தை தாமஸ் உள்ளவராயர், தாய் அதோனிட்டாள் பர்னாதாள், இவர்களது மகன் சேசுராஜ் உள்ளவராயருக்கு நமது மலை மாவட்டம் நமது பங்கு எஸ்தர் அன்பேத்தில் வசிக்கும் தந்தை கீரன் பர்னாது, தாய் ரெக்ஸி உள்ளவராயாள், இவர்களது மகள் ரெக்ஸிலா பர்னாதாளுக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. நமது மலை மாவட்டம் நமது பங்கு லிக்கேல் அதிதோர் பங்கில் வசிக்கும் தந்தை மகேந்திரன் பர்னாது, தாய் வினா மச்சாது, இவர்களது மகன் சதுன் பர்னாதுக்கு நமது மலை மாவட்டம் நமது பங்கு அமலாப்ப மாதா அன்பேத்தில் வசிக்கும் தந்தை ஸ்டீவன் பர்னாது, தாய் ரேசா பர்னாதாள், இவர்களது மகள் ஈன்சா பர்னாதாளுக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. நமது மலை மாவட்டம் நமது பங்கு அம்பரோஸ் அன்பேத்தில்
தொலைநாவுக்கு நமது மறை மாவட்டம் நமது பங்கு ஸ்ரீவன் அன்பேத்தில் வசிக்கும் தந்தை வயிறின் ரூபோ தாய் வேண்டி உள்ளவராயான் இவர்களது மகள். ஒரு சில அறிவிப்புகள் நம்முடைய அனைவருக்கு முதன்மையாக இயேசுவின் திருவிருதி அரசர் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். இயேசுடைய திரு இதயத்திலிருந்து பொங்கி விழுகின்ற அன்பும் சமாதானமும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம் ஊருக்கும் நிறைவாக கிடைக்க வாழ்த்துகின்றேன், பிரார்த்தனை செய்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய ஆலயங்களை துப்புரவு செய்து தூய்மையாக வைத்திருக்க உதவி செய்கின்ற அமலுக்கு மாதா பிள்ளைகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அவர்களை வழிநடத்தும் சகோதரிகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் எப்பொழுதும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அமலர்ப்பு மாதா சபை இளமக்கள் இந்த நாட்களில் திருப்பதியில் இறைமக்கள் பங்கேற்காவிட்டாலும் உங்களுடைய இந்த கடமைகளை செய்து தர உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். நான் இப்பொழுது சொல்லதா, இது ஊதியத்திற்காக அல்ல, மாறாக கடவுளுக்காக செய்கின்ற ஒரு ஊழியம். அதனால் அவருக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு என்பதை மனதில் கொண்டு இந்த சின்ன கடமையை நமது ஆலயத்திற்கு செய்து தர உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக நம்முடைய தோமையார் ஆலய திருவிழா வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணிக்கு கொடியேற்ற திருப்பலியோடு ஆரம்பமாகின்றது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அதே தினம் 7:30 மணிக்கு அங்கு திருவிழா கொடியேற்ற திருப்பலி. ஆனால் காலை 5:30 மணிக்கு தலை வெள்ளிக்கிழமை நம்முடைய திரு இருதய அரசர் கபியில் திருப்பலி இருக்கும். காரணம், ஒரு சில கல்லறை மந்திரிப்புகள் இருக்கின்றன. எனவே 5:30 மணிக்கு அந்த திருப்பலி முடிந்ததும் கல்லறை மந்திரிப்புகள் இருக்கும். எனவே தயவு செய்து அந்த குடும்பங்கள் வர கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த கொடியேற்ற திருப்பலி முடிந்ததும் நமது ஆலயத்தில் 10 மணிக்கு திருமண திருப்பலியும் இருக்கிறது. தொமையார் கோயில் போயிட்டு திரும்ப நாங்க வரணும். அதனால தயவு செய்து அந்த வீட்டார் கல்லறை மந்திரிப்பு கொண்ட அந்த வீட்டார் அனைவரும் 5:30 மணிக்கே வாருங்கள். நேரமே வந்து திருப்பலியில் பங்கெடுத்து கல்லறை மந்திரிக்கு அந்த சடங்கிலும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். மேலும் தொமையார் ஆலய திருவிழாவின் சமயத்திலே புனிதருடைய திருவுருவ பவனியும் வழமை போல் ஏற்பாடு செய்யப்படும். அடுத்ததாக இந்த நவநாள் காலங்கள், அதாவது தொமையார் திருவிழாவினுடைய நவநாள் காலங்களில் அந்த தபசுக்காக செல்லக்கூடியவர்கள் இருப்பீர்கள் இல்லையா? ஒரு சில போய் தங்குவீர்கள். 10 நாட்களும் அங்கு தங்கும் வரைகள் ஒரு சில இருக்கின்றன. 50 ரூபாய் 70 ரூபாய் என்று அங்கு இருக்கின்றன. எனவே நீங்கள் நாளையிலிருந்து அந்த தங்கும் அறைகள் தேவைப்பட்டால் அலுவலகத்திற்கு வருகிற பொழுது எத்தனை நாட்களும் அதற்கு கணக்கிட்டு அந்த காசையும் முன்பணமாக 500 ரூபாயும் கொடுக்கும். நீங்க இப்ப சாவி கொண்டு நம்முடைய பங்கு அலுவலகத்தில் ஒப்படைக்கிறீர்களோ அப்பொழுது அந்த 500 ரூபாய் முன்பணம் திருப்பி தரப்படும். வாங்கி கதவுகளை சாவியை தொங்கிட்டு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுத்து விட்டு அந்த 500 ரூபாய் திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரே ஆள் 10 அட்டை கொண்டு 10 ரூபாய் கேட்காதீங்க, யாருக்கு தர மாட்டேன், சரியா? ஒரு நம்முடைய பங்கு கையேடை கொண்டு வர வேண்டும். அந்த குடும்ப கையேட்டினுடைய தலைவரோ தலைவியோ நிச்சயம் ஒரு அறை மட்டும் தங்கும் அறை மட்டும் வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்தந்த ஆட்கள் வந்து வாங்கிக் கொள்ளணும். பக்கத்து வீடெல்லாம் 5-6 குடும்ப அட்டைகளை வாங்கிட்டு 5-6 ரூபாய் தரணும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு கிடையாது. ஒரு பங்கு கையீட்டுக்கு ஒரு தங்கும் அறை மட்டும் கொடுக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக இந்த திருவிழாவுக்கு ஏற்பாடுகளை ஊர் நிர்வாக கமிட்டி, ஆலய நிர்வாக குழுவினர், ஊர் பெரியவர்கள், மக்கள் அனைவரும் இணைந்து ஏற்பாடு செய்கின்றோம். அதில் குறிப்பாக மாதாவின் மைந்தர்கள் சபைகளை இந்த நாட்களில் அங்கு உதவி செய்வதற்கும் அன்போடு அழைக்கின்றேன். இன்று காலை 10:30 மணிக்கு நமது ஞான தகப்பன் சவேரியார் ஆலயத்தில் திருமலுக்கு வழங்கப்படும். வருகிற பொழுது குடும்ப கையேடு கொண்டு வர வேண்டும். அந்த பெயர்களை பதிவு செய்த அந்த தாழையும் கட்டாயமாக எடுத்து வர வேண்டும். மறந்து விட வேண்டாம். கடைசி நேரத்தில் ஓடிட்டோம் சாடிட்டு இருக்க வேண்டாம் என்றும் உங்களை அன்புடன் கேட்கின்றேன். அடுத்து தொமையார் திருவிழா வருகின்ற காரணத்தினால்
தோமையார் திருவிழா அந்த நாட்களில் நமக்கு ஒரு சில ஞாயிற்றுக்கிழமைகளில் திருமலுக்கு வழங்கப்பட கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. எனவே இந்த மாதம், அதாவது வருகிற ஜூலை மாதம் 18ஆம் தேதி 25ஆம் தேதி ஆகிய 2 வாரம், அதாவது 3வது 4வது வாரங்களில் திருமலுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை திருமலுக்கு கொடுக்க விரும்புகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமலுக்கு ஏற்பாடு செய்கின்றீர்கள் என்றால் நிச்சயம் புதன்கிழமைக்கு உள்ளாக அலுவலகம் வந்து பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்முடைய ஊரில் இருக்கின்ற புனித ஜோசப் தொடக்க பள்ளியிலே 2020-21 கல்வியாண்டில் 5ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்கள் தங்கள் பெற்றோரோடு வந்து 30/6/2021 அதாவது வருகிற புதன்கிழமைக்கு உள்ளாக அந்த நாளில் மாற்று சான்றிதழ் டிசியை பெற்றுக்கொண்டு நமது உயர்நிலைப் பள்ளியில் மேல்நிலைப் பள்ளியில் சேருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதில் வருகிற புதன்கிழமை 5ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களுக்கு டிசி ஆனது வழங்கப்படும். நம்ம பள்ளியில் மேல்நிலைப் பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேர்ப்பதற்கும் ஏற்பாடு செய்கிறோம். அடுத்ததாக மாணவர்கள் நம்முடைய மண்ணை சேர்ந்த திரு ராஜா கிங்கவரா அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு கடந்த ஜூன் 25 வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. நாம் அனைவரும் அறிந்ததுதான். அன்னார் அவர்கள் நமது ஊருக்கு ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார். குறிப்பாக நமது ஊரின் கல்வி வளர்ச்சிக்காக, மருத்துவ வசதிகளுக்காக, இன்னும் எண்ணற்ற காரியங்களுக்காக பல உதவிகள் செய்துள்ளார்கள். அந்த நல்ல உள்ளம் படைத்தவருக்கு நமது ஊர் சார்பாக அஞ்சலி செலுத்துகின்றோம். அவரது ஆன்மா இறைவனில் இளைப்பாறுவதற்கும் அவருக்காக தொடர்ந்து கொண்டாடுகின்றோம். நம்முடைய ஊரில் கடந்த 7 ஆண்டுகளாக பணி செய்த அருட்சகோதரி லூசி கிரேட்டா மேரி அவர்கள் பணி மாறுதல் பெற்று மரவன்படம் என்கின்ற இடத்திற்கு தூத்துக்குடிக்கு அவர்கள் மாறுதலாகி செல்லுகிறார்கள். சகோதரி அவர்கள் நம்முடைய பங்கிற்கு பெரிய பணிகள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய இளம் பெண்களையும் நம்முடைய திருமணமான பெண்களை வழிநடத்துவதிலும் நெறிப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். அவர்கள் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அது கட்டாயம் தேவை. காலகட்டத்தில் என்னுடைய இளம் பெண்கள் எல்லாம் இன்று ஊடகங்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டு தவிக்கிறார்கள். அவர்களை நெறிப்படுத்துகின்ற ஒரு பணியை உதவி பங்கு தந்தை மற்றும் என்னோடு இணைந்து அருமையாக செய்து தந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளில் நன்றியோடு நம்ம பங்கு சமூகம் சார்பாக நினைக்கின்றவருடைய பணி தொடர்ந்து சிறக்கவும் அவர்களுக்காக தொடர்ந்து கொண்டாடும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சகோதரி அவர்களை பாராட்டி அனைவரும் கரவோசை எழுப்பி அவர்களுக்கு நமது நன்றிகளை காத்துகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக ஒன்றை மீண்டுமாக வலியுறுத்தி சொல்லுகிறேன். கொரோனா தொற்று ஓய்ந்து விடவில்லை. சரியா? எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். மாஸ்கெல்லாம் தயவு செய்து போடுங்க. அந்த இழப்பினுடைய வலியெல்லாம் நான் அறிந்தவன். நீங்கள் வீட்டில் கூட ஒரு ஆளை தவற விட்டுட்டோம். அதனால் தயவு செய்து மாஸ்கெல்லாம் அடியுங்க, முகக்கவசம் இடைவெளி விட்டுருங்க, தேவையில்லாத கூட்டங்களில் கலந்து கொள்ளாதீர்கள் என இவையெல்லாம் மனதில் வைத்து செயல்படவும் அடுத்த அலை வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் எச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். அதுவும் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் திறக்கலாம் என்று அரசு இன்னும் சொல்லவே இல்லை. 4 மாவட்டங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம் போன்ற 4 மாவட்டங்களுக்கு மட்டும் வழிபாட்டு தலங்களை திறந்து வைத்திருக்கலாம். திருவிழாக்கள் கொண்டாடக்கூடாது என்று கட்டாயமாக சொல்லியிருக்கிறார்கள். நம்ம மாவட்டத்துக்கெல்லாம் வழிபாடு நடத்தலாம் சொல்லவில்லை என்றால் நாம ஒதுங்கி இருக்கிறோம். அதனால நம்ம ஒரு சில திருவிழாக்களை கொண்டாடுவதற்கும் முன்னெடுக்கின்றோம். இருந்தாலும் நாம் விஷயம் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களிடம் அன்பாக கேட்டுக் கொள்ளுகிறேன். இன்றைக்குதான் நற்கருணை வழங்கலாம். நாளைக்கெல்லாம் திருப்பள்ளியில நீங்கள் பங்கேற்க முடியாது. சரியா? வெளியிலிருந்து திருப்பள்ளியிலே பங்கேற்கலாம். நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. நம்முடைய தோமையார் திருவிழா சமயத்தில் நற்கருணை வழங்குவோம். அனைவரும் நன்றி ஜபத்திற்காக வண்டி எடுக்கின்றோம்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரை நம்பினருடைய ஆளுமைகளை புனிதாம்பத்தியால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகளிடம் நம்மைக்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. இந்த வாழ்நாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை வந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். இத்திருப்பலி நிறைவேறிற்று. வானொலி இந்த திருவிழா திருப்பலி ஏற்பாடு செய்த ஊர் நிர்வாக கமிட்டியினர், ஆலய கமிட்டியினர் மற்றும் நம்முடைய ஆலய பணியாளர்கள், நம்முடைய பாடகர் குழுவினர், ஒலி ஒளி அமைத்து தந்த அந்த நிறுவனத்தார் யாவருக்கும், இந்த பலியில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.